ஒற்றை மூலிகை மருத்துவம் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க. சித்தர்கள் நிறைய மூலிகைகளை சேர்த்து பல வருஷமாக தயாரிக்கக்கூடிய வீரியமான குரு மருந்துகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு மூலிகை இந்த ஒரு நோய்க்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னும் நமக்கு ஒற்றை மூலிகை மருத்துவம். நிறைய பேருக்கு போன் மேரோ ப்ராப்ளம் இருக்குங்க. அதே மாதிரி அனிமியா, இரத்த சோகை, கல்லீரல் மற்றும் மண்ணீரல் பிரச்சனை, இது எல்லாமே நிறைய. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சரும நோய்களையும் இது போக்கக்கூடியது. ஸோ எப்பேற்பட்ட மூட்டு எலும்பு தேய்மானம், முக்கியமாக டிஸ்க் பல்ஜ் இருக்கும். இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்து இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. இதில் முக்கியமாக ஒற்றை தலைவலிங்க. நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலைவலி வருது. தலைவலி வந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க போகுது. அதுவும் PMS அப்படின்னு சொல்லுவோம், பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில வகையான சிம்டம்ஸ். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஒற்றை மூலிகை மருத்துவம் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க. சித்தர்கள் நிறைய மூலிகைகளை சேர்த்து பல வருஷமாக தயாரிக்கக்கூடிய வீரியமான குரு மருந்துகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு மூலிகை இந்த ஒரு நோய்க்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னும் நமக்கு ஒற்றை மூலிகை மருத்துவமும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒற்றை மூலிகை பல நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பிரண்டை. ஸோ நிறைய பேர் வீடுகளில் இது வச்சுருக்கீங்க, கிராமப்புறங்கள்லாம் அதிகமாகவே கிடைக்குது. கீரை கடைகளில் இது பிரண்டை நமக்கு கிடைக்குது. ஸோ பிரண்டையை பொறுத்த வரைக்கும் வைரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம உடலையும் எலும்பையும் வைரம் மாதிரி ஆக்கக்கூடியது. வஜ்ரவல்லினே இதுக்கு பெயர். ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரண்டை நம்ம உடல்ல எலும்புகளை எப்படி வலிமையாகுது. நிறைய பேருக்கு போன் மேரோ ப்ராப்ளம் இருக்குங்க. அதே மாதிரி அனிமியா, இரத்த சோகை, கல்லீரல் மற்றும் மண்ணீரல் பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் மூட்டு எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும் இந்த பிரண்டை ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். பிரண்டைலாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிரண்டை பொடியாக இப்போ எல்லாமே கிடைக்குதுங்க. நிறைய இடங்கள்ல பிரண்டை பொடி இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க போதும். தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதில் ரிச் கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சரும நோய்களையும் இது போக்கக்கூடியது. ஸோ எப்பேற்பட்ட மூட்டு எலும்பு தேய்மானம், முக்கியமாக டிஸ்க் பல்ஜ் இருக்கும். இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு டிஸ்க் பல்ஜ் வந்துருச்சுங்க, நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சர்ஜரி பண்ண 6 மாதம் ஃப்ளாட்டாக தான் படுத்துருக்கணும், அதுக்கப்புறம் உட்காந்து தான் இருக்கணும், எங்கேயும் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பயம்புறுத்துறாங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்லாம் இருந்தவங்க சித்த மருந்துகளோடு சேர்த்து இந்த பிரண்டையும் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பிரண்டையை நீங்கள் வீட்டில் சூப் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் உடலில் அதிகமான ஆற்றல் உண்டாக ஆரம்பித்து எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எலும்பு பிரச்சனை உங்களுக்கு குறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிரண்டையை நாள்தோறும் பயன்படுத்தலாம். முக்கியமாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, சயாட்டிக்கா நரம்பு வலி இருக்குது, இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் வலிங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்து அதனால் எனக்கு உடம்பெல்லாமே வலியாக இருக்குது அப்படின்னு அவதிப்படுறீங்களா? ஸோ இவங்களுக்குமே தாராளமாக நீங்கள் பிரண்டையை பயன்படுத்தலாம். எப்படிங்க இந்த பிரண்டையை பயன்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் பிரண்டை வடகம் அப்படின்னு ஒரு மருந்தே இருக்குங்க. இந்த பிரண்டை வடகம் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா வாயில் போட்டு நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு எரிச்சல், வயிறு அல்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பிரண்டை வடகம் பயன்படுது. ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிக்கும் போதே வயிறு வலி அதிகமாக இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது, ரொம்ப நாளாக இந்த அல்சர் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம், உங்களுக்குன்னே இருக்குது பிரண்டை. ஸோ இந்த பிரண்டை வடகம் வயிறு சாப்பிட்டோன்னே வயிறு உபசமாயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குமே நீங்கள் பிரண்டை வடகம் காலையில் 2 நைட் 2 இல்லை எந்த டைமில் உங்களுக்கு அந்த அசௌகரியம் ஏற்படுதோ அந்த டைம்லலாம் நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம்.
தொடர்ந்து இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. இதில் முக்கியமாக ஒற்றை தலைவலிங்க. நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலைவலி வருது. தலைவலி வந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க போகுது. அதுவும் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில வகையான சிம்டம்ஸ். இதை என்ன பண்ணுறது? இந்த சிம்டம்ஸ் வரும்போது வயிறு வலிக்குது, மசில் கிராம்ப்ஸ் இருக்குது, டிஸ்மெனோரியா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். வயிறு வலியோடு தான் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே போய் எனக்கு அந்த 2 டேஸும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். அந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னா வருத்தப்படாதீங்க. அதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் நம்ம பிரண்டை. இந்த பிரண்டையை வடகமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி 2 நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த தலைவலி இது எல்லாமே குணமாகுது. இதுலேயுமே நம்ம ஸ்பெஷலான ஒரு மெடிசன் நம்ம கொடுக்குறோம். பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன். ஒரே ஒரு சிட்டிகை, அதில் பாதி அளவு சாப்பிட்டா கூட போதுங்க. அந்த உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகிறதுக்கு பிரண்டை உப்பு நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக பிரண்டை உப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது, அதாவது இப்போ வலி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய நிறைய சூரண வகைகள் இருக்குது. குறுந்தொட்டி சூரணமோ, அஸ்வகந்தா சூரணமோ, தசவேராதி சூரணமோ, இந்த சூரணத்தில் பிரண்டை உப்பும் கலந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நிறைய மாற்றம் உடலில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வலிகள் நமக்கு நல்லாவே குறையும். நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து பேக் பெயின் சிவியராக இருக்குது அப்படின்னு. இந்த பேக் பெயின் குறையணும்னா கண்டிப்பாக நீங்கள் பிரண்டை உப்பு எடுத்துக்கலாம். தினந்தோறும் உணவில் பிரண்டை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பிரண்டை துவையலாக எடுக்கலாங்க. இந்த பிரண்டை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதனோட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு இது சேர்த்து நம்ம சூப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரண்டையை சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது தொடர்ந்து எடுக்க உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இந்த பிரண்டையை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்கலாம். அதே மாதிரி பிரண்டை கஷாயம் ஒரு மெடிசனும் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம். அதாவது வஜ்ரவள்ளி கஷாயம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன். இந்த வஜ்ரவள்ளி கஷாயம் ரெகுலராக நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் இரும்பு மாதிரி ஆகணும். தசைகள் ரொம்ப தளர்வாக இருக்குது, தசைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகணும். இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஒரு சிலருக்கு நைட்டு நல்லா தூங்கும்பொழுது காலில் மசில் கிராம்ப்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இதற்கு பிரண்டை தைலம் நம்ம எடுத்துக்கலாம். மூட்டு வலி இருக்குது, மசில் கிராம்ப்ஸ் இருக்குது அப்படின்னா பிரண்டை தைலமாக பயன்படுத்தலாம். ஸோ எருக்கு இலைகள் ஒரு 5-6 இலைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு 2-3 கைப்பிடி அளவு பிரண்டை எடுத்து நல்லா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி எடுத்துக்கோங்க. அம்மியில் போட்டோ இல்லை கல் வச்சோ நீங்கள் நசுக்கி எடுத்துக்கலாம். நசுக்கி எடுத்துட்டு இது ரெண்டுமே இதனோட கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 ml அளவுக்கு விட்டு நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தைலத்தை வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல, முதுகு பகுதியில், கழுத்தோட பின்பக்கம், மூட்டு வலி, நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு வலி அதிகமாக இருக்குங்க, மசில் கிராம்ப்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா அது சரியாகிறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டை தைலமாகவும் நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுங்க. இதில் முக்கியமாக வாத நாராயண தைலம், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அதுலேயுமே பிரண்டை ஒரு முக்கிய மூலிகையாக சேருது. டெய்லி காலையில் ஒரு 10 ml அளவுக்கு இந்த வாத நாராயண தைலம் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த பிரண்டையும் சேர்த்து இருக்கு இல்லைங்களா, அதனால் மூட்டுக்கள் சம்மந்தப்பட்ட வலியும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிரண்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண மூலிகை கிடையாது. உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இது குணமாக்கக்கூடியது. ஸோ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.